தொழுகை கடமைகள். ஒன்றாவது நம்ம சொல்கிறோம் ஈமான். ஈமான் கொண்ட மனிதன் தான் தொழுகவே போக முடியும். சலாவுக்கு போகிறது என்ன போகிறோம்? ஈமான் கொண்ட மனிதன் தானே சலா செய்வது. சலாண்டா தொழுகைக்கு போக முடியும். அப்போ ஈமான் கொண்டாதான் தொழுகை கிடைக்கும். இது ரெண்டு வந்துருச்சா? தொழுதுகிட்டு இருக்கும்போது யாராவது சாப்பிடுவோமா குடிப்போமா? சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம். இப்போ நோம்புடைய நன்மை அதில் வந்துருச்சா? நம்ம குனிகிறோம், நிமிர்றோம். அல்லாஹ் அதை வசப்படுத்தி கொடுக்குறான். அந்த காலையும் கையவும் அந்த நெத்தியவும் இவன் மட்டும் அந்த ஒரு நரம்பை கொஞ்சம் நிப்பாட்டினாண்டா வர்ற வேதனை. அல்லாஹ் கொடுக்குற நிகமத்துக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்துறது? அப்போ நல்லா வசப்படுத்தி கொடுக்குறான். வசப்படுத்தி கொடுக்குற அல்லாஹ் என்ன சொல்றான்? உனக்கு குனித நிமிரலுக்கு ஜக்காத்துடைய கணக்கு தந்துறேங்க. அடுத்தது நம்ம எதை பார்த்து நின்று தொழுகிறோம்? காபாவை பார்த்து தானே நின்று தொழுகிறோம். கிபிலாங்கிறது என்ன? காபாங்கிறது கிபிலா, ரெண்டும் அதுதானே. இப்ப காபாவை நோக்கித்தானே கேட்டான். அங்கே போய் என்ன செய்யறோம்? ஹஜ்ஜுடைய அமல் எல்லாம் எதை நோக்கி இருக்கு? அந்த காபத்துல்லாவை நோக்கித்தானே இருக்கு. 5 கடமைகளையும் அல்லாஹ் தஆலா அந்த தொழுகைங்கிற அந்த ஒரு பெரிய நிகமத்துக்குள்ள நம்ம